நான் சென்னை. அதான் சொன்னேனே, சென்னையில் தானே இப்போ சூறைக்காற்று அடிச்சிட்ருக்குன்னு இப்போ தானே சொன்னேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்காங்க இப்போ கமெண்ட் படிக்க. ஓகே, ஐ திங்க் இது ஓகே. நான் முருங்கைக்கீரை கிள்ளிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த காற்று பயங்கரமாக அடிக்குது. ஃபேக்கேடி முகமது, வாயிலே வாங்க விட்டு போயிடுவேன், மரியாதையாக ஓடி போயிடு. நல்ல ஐடியா இருந்தால் லைக் போடுங்க, ஃபேக்கேடி இருந்தால் ஓடி போயிடுங்க. உங்கள் கமெண்ட்டும் தேவையில்லை, உங்கள் லைக்கும் தேவையில்லை, உங்கள் ஐடியா தேவையில்லை, ஓடிடுங்க. ஹாய் லிங்கேஷ், ஹாய் நிஷா, ஹாய் முத்து. ஆமாம் சுப்பிரமணி, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால் இந்த சூறைக்காற்றில் கூட லைவ் போட்டிருக்கோம். அந்த வீட்டில் இருந்தேன்னா எனக்கு நேரத்துக்கு எப்பயோ தண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்கும், கரண்ட்டு கட் ஆகிருக்கும், சகலமும் நடக்கும். நெட்ஒர்க்கு சுத்தமாக இருக்காது, மொபைல் டேட்டாவே ஆன் ஆகாது. ஊரில் இருக்க எல்லாருக்கும் வரும், நமக்கு மட்டும் வராது. சொல்லுங்கள் நிஷா, என்ன கேட்டீங்க? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா? இதோ கீரை, நம்ம செடியில் பறித்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இதுக்கு பார்த்தா ரொம்ப குண்டாக தெரியுது. சரி உட்காரலாம். பின்னாடி துணி மலை மாதிரி குவிஞ்சிட்டு இருக்கு. சரி ஃபோனை வந்து கீரைக்குள்ளே வச்சுப்போம். வித்தியாசமாக என்னது திருச்சி வரேண்ணா? நான் ஏன் திருச்சி வரேன், நீங்கள் வேறு. திருச்சி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ தெரியும் 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 தெரியும். ரங்கநாத என்ன கோயில் அது? திருச்சி ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன். ஸோ ஐ நோ. ஏன் பிரதர், ஏன் கலாய்க்கிறீங்க நிஷா? பிரதரா சிஸ்டரா? திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர். கரெக்டு, அதே தான் வந்திருக்கோம். ஐயோ ஐயோ, நாங்கள் இப்போ இருக்கிறது மலை மேலே தான் இருக்குன்றது. நீங்கள் கவலையே படாதீங்க, மலைக்கு உச்சியில் தான் இருக்கோம் நாங்கள். இதுக்கு மேலே மலைக்கு எந்த உச்சிக்கும் போக வேண்டாம். ரமேஷ் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?